அவங்க அழுதுட்டே வராங்க. பக்கத்திலேயே ஒருத்தன் வந்து நயன்தாரா அப்படியே இப்படி வந்துட்டே இருக்கும்போது அவன் கூடவே வரான் ஒருத்தன். அவங்க வந்து ஆனா அவங்க பக்கத்துல ஒருத்தன் வரான, அவங்க நான் கட் சொல்ல வரைக்கும் அவங்க அதை நடிச்சுட்டே தான் இருக்காங்க. அவங்க நடுவில் இப்படி ஒருத்தன் வந்துட்டா அப்படிலாம் சொல்லவே இல்லை. அந்த ஷார்ட் எங்கிட்ட ரஷ்ல இருக்கு. ஸோ இவங்க பாட்டு அழுது நடிச்சுட்டே இருக்காங்க. நாங்களும் இப்படி வரோம். பக்கத்துலேயே ஒருத்தன் இங்க பாரு அழுகுறாங்கடா, என்னாச்சு மேடம் என்னாச்சு. அந்த மாதிரி போச்சு. ஃபர்ஸ்ட் செகண்ட் டைம் திருப்பி தேர்ட் டைம் பண்ணோம். வந்துட்டாங்க ஃபுல்லாக க்ரௌடு. அவங்க அந்த கம்ப்ளீட் பண்ணோம். எனக்கு அது ஒரு 30-40 செகண்ட்ஸ் வேணும்னு நான் டிசைட் பண்ணி. ஸோ வரவே இல்லை. மூணாவது வாட்டி நடந்தது. நாலாவது வாட்டி ட்ரை பண்ணோம். அப்படியே இங்கே ட்ரை பண்ணுவோம். இங்கே க்ரௌடு ஃபார்ம் ஆனவுடனே டக்குன்னு வேற இடத்துக்கு போயிடுவோம். 2 கேம் அங்கே ஒருத்தர் செட் பண்ணிவிடுவாங்க. இங்கேருந்து ஆட்டோவில் அந்த இடத்துக்கு போயிடுவோம். அங்கே போய் டெய்லி 4 to 5 o'clock வந்து அந்த ஷார்ட் அதுக்குள்ளே முடிச்சிடும். 4 மணிக்கு இந்த ஷார்ட்டை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிடும். என்னங்க அழுகிற ஷார்ட்டா, சரி வாங்க போகலாம், வாங்க மேம் அப்படி சொன்னா ஆட்டோவில் ஏற்றுவோம். எங்கேயாவது நடு ரோட்டில் இறக்கி விடுவோம். வாங்க மேம், அழுதுகிட்டே வாங்க மேம் அப்படி சொன்னால் அவங்களும் அழுதுகிட்டே வருவாங்க. கடைசியில் அவ்வளோ தடவை ட்ரை பண்ணி கடைசியில் ஒரு வாட்டி தான் அது கரெக்டாக அந்த கர்வில் யாருமே டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக அப்படியே வந்துச்சு. அவ்வா